இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரெல்ஸ் என்ன குக் பண்ணுறோம், என்ன சமைக்கிறோம், என்ன சாப்பிட்றோங்கிற வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு லாங் வீடியோ, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மார்னிங் எழுந்து வந்ததுமே பார்த்தீங்கன்னா வெளியே செம வெயிலாக இருந்துச்சு. ஆனால் தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே பெட்ரூம்குள்ளே ஒரே குளிராக இருந்தது. அதான் மழை வருதுன்னு சொல்லி எந்திரிச்சு வெளியே பார்த்தா வெளியே வெயில் பொழந்து கட்டிகிட்டு இருக்கு. என்ன கிளைமேட்னே தெரில. ஸோ எழுந்து வந்தோடனே எனக்கு ஃபஸ்ட்டு டீ குடித்தா தான் மற்ற வேலையே செய்ய முடியும். அதனால் ஃபஸ்ட்டு பாலை காய வச்சுட்டு டீ போட்டு குடித்தாச்சு. அண்ட் தென் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே இதுதான் சாப்பிடுவேன். இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சுண்டல், பிளாக் சுண்டல், ஒயிட் சுண்டல், அப்புறமா பச்சைப்பயிறு இதுதான் இருக்கும் இதில். ஸோ வந்ததுமே அதை பாயில் பண்ண வச்சுட்டு அண்ட் ஒரு சைடில் டீ போட்டிருந்தேன். ஸோ டீ குடிச்சிட்டு ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் இன்றைக்கி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சப்பாத்தியில் கேரட் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஆக்சுவலி ஷட்டவுன் டே, அதனால் எனக்கு கேரட் கிரைண்ட் பண்ண முடியல. இல்லைனா என்ன பண்ணுவேன்னா நான் இன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சப்பாத்தி மாவில் போட்டு பிசைஞ்சிருவேன். இந்த பீட்ரூட்டு, கேரட்டு எல்லா காயுமே. அதே மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ இது எல்லாமே நான் சப்பாத்தி கூட இன்ஃப்யூஸ் பண்ணி தான் தேவுக்கு கொடுப்பேன். இன்றைக்கி பவர் இல்லாதனால ஜஸ்ட்டு கேரட் மட்டும் எடுத்துகிட்டு அதை அப்படியே துருவிட்டு அதில் சப்பாத்தி பண்ணியாச்சு. அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கோகோனட் சட்னி அரைச்சிருந்தேன். அவ்வளோதான். அவனுக்கு மட்டுங்கிறனால அளவாக அதை மட்டும் பண்ணியாச்சு. நான் அங்கே அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்க சமயத்துலேயே சார் பார்த்திங்கன்னா வெளியே தனியாக கிச்சன் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கிச்சன் செட்டு அவன் வச்சுருக்கான். அதை வச்சு செமையாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் இந்த பாஸ்தா நான் சாப்பிட்டதே கிடையாது வீட்டில் குக் பண்ணி. அதை பண்ணலான்னு சொல்லி நான் ஒரு நாள் வாங்கி வச்சுருந்தேன். பட் ஆனால் அது இப்போ வரைக்கும் சமைக்கவே இல்லை. தேவ் தான் எடுத்து சமைச்சிட்டு இருக்கான். டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டு அவர் செய்வார் இந்த கிச்சன் செட் வச்சு. அங்கே ஃபுல்லாக ஈரமாக்கிடுவான்னு சொல்லி நான் ஒரு கிளாத் மாதிரி விரித்து கொடுத்துருந்தேன். அது மேலே அவனோட திங்ஸ் எல்லாமே வச்சு அவன் அழகாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான். அங்கே பாருங்கள், அந்த பாஸ்தா தண்ணியில் ஊற்றி அந்த குக்கர் அந்த கிச்சன் செட்டில் அதை வச்சு அழகாக கேஸில் சமைச்சு அவர் கொடுத்துட்டு இருந்தார் எனக்கு. அப்படியே நானும் அவன் கூட கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிவிட்டு சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிட்டேன். இந்த சப்பாத்தியில் நீங்கள் ஏதாச்சும் உள்ளே மிக்ஸ் பண்ணி கொடுத்து இன்ஃப்யூஸ் பண்ணி சுடும்போது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். திக்காக தான் தேய்க்க முடியும். அதை அப்படியே தேய்ச்சி சுட்டாச்சு. மோஸ்ட்லி நீங்கள் வெறும் சப்பாத்தி குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட ஏதாவது உள்ளே மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அது நல்லா சாஃப்டாக இருக்கும். எனக்குமே வெறும் சப்பாத்தி சுட்டோன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது, அப்புறமா பொட்டேட்டோ இதெல்லாம் பண்ணும்போது சப்பாத்தி சூப்பராக சாஃப்டாக வரும். அங்கே நான் சமைக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த உருட்டுற சத்தம் கேட்டாலே தலைவர் உள்ளே வந்துடுவார். ஏன்னா அவருக்கும் ஒரு சப்பாத்தி மாவு வேணும். பாஸ்தா பண்ணிகிட்டு இருந்தால இவ்வளோ நேரம். இப்போ அடுத்து சப்பாத்தி உருட்ட போகிறாரு. அந்த கிச்சன் செட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம அந்த உருட்டுற கட்டை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் குட்டியாக கொடுத்துருப்பாங்க. அதனால் இவனுக்கு டெய்லியும் சப்பாத்திக்கு மாவு வாங்குகிறோமோ இல்லையோ அவன் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு மாவு வாங்கணுங்க. இது ஆக்சுவலாக எங்கே வாங்கியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளே மாதிரி ஒன்று இருந்தது. அது கூட இந்த செட்டு வந்தது. அந்த க்ளே பார்த்திங்கன்னா கையில் நல்லா ஒட்டுது. அது நான் குழந்தைங்களுக்கு ப்ளே பண்ண கொடுத்தா கை ஃபுல்லாக சாயம் போட்ட மாதிரி ஆயிடுது. அதனால் அதை நாங்கள் தூக்கி வீசிட்டு அதுக்கு பதிலாக அந்த சப்பாத்தி மாவு கொடுத்து பழகினேன். அதுலேருந்து அவன் கண்டினியூஸாக இதவே தான் கேட்டுட்டு இருக்கான். டெய்லி மாவு வேணும்னு சொல்லிட்டு அதை கொடுத்தோம்னா ஆனால் குட் பாயாக ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் இங்கே பாயில் பண்ண வச்சுருந்தேன்ல சன்னா, அது எல்லாமே பாயில் ஆயிடுச்சு. இது கூட நான் யூஸ்வலாக என்ன போடுவேன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, அதுக்கப்புறமா ஆனியன், அதுக்கப்புறமா என்ன போடுவேன்னா பீனட்ஸு, ட்ரைட் பீனட்ஸ் போடுவேன். இன்றைக்கி போடல. அதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சாப்பிடுவேன். அண்ட் தேவுக்கு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. கூடவே கோகோனட் சட்னி வச்சாச்சு. அவர் அழகாக சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அண்ட் தென் அந்த வேலை முடிஞ்சோடனே கொஞ்சம் நேரம் அவன் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்குள்ளே தேவை குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு. பெரிய வேலையே தேவை குளிக்க வச்சு ரெடி பண்ணுறது தாங்க. பாத்ரூமுக்குள்ளே போனோம்னா குளிக்க போகிறோன்னு 1 மணி நேரம் இல்லாமல் வெளியவே வரமாட்டான். எல்லா பாத்திரத்தையும் அந்த கிச்சன் செட்டில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் பாத்ரூம்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு ஃபுல்லாக தண்ணி ரப்பி வச்சு விளையாடிட்டு இருப்பார் அவர். அவனை குளிக்க வச்சு வெளியே கூட்டிகிட்டு வரக்குள்ளேயே போதும்னு ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா அந்த சப்பாத்தி வச்சு தான் விளையாண்டுருந்தான் அவ்வளோ நேரம்.
ஸோ மார்னிங் இப்படி தான் போச்சு. ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிம்பிள் லஞ்ச் தான். ஏன்னா நேற்று தான் வந்துட்டு நாங்கள் ஃபிஷ்ஷு சாப்பிட்ருந்தோமா, அதனால் இன்றைக்கி லைட்டாக சாப்பிட்ணும் போல் இருந்ததுன்னு சொல்லிட்டு கீரை அதுக்கப்புறமா ரசம் அதான் வந்து பண்ணியிருந்தோம். கூடவே வந்துட்டு எக்கு இது வச்சு தான் வந்து சாப்பிட்ருந்தோம். கீரை குழம்பு அப்புறமா கீரை குழம்பு வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் தென் ரசம் அப்புறமா முட்டை இது வச்சு தான் லஞ்ச் வந்து முடிச்சாச்சு. அண்ட் தென் அன்னையோட நைட் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் சுட்டிருந்தேன். சப்பாத்தி அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எக் கறி அதான் வந்துட்டு வச்சுருந்தோம். நைட்டுக்கு மட்டுங்கிறனால ஜஸ்ட்டு சிம்பிளாக எக் கிரேவி வந்து வச்சாச்சு. இந்த கிரேவி வந்து உங்களுக்கு சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். எக் கிரேவியோட ரெசிபி ஃபுல் வீடியோ நான் என்னோட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.